ஸ்ரீமத் பிரம்மாண்ட புராணம் 13ஆம் அத்தியாயம். கைலாயம். கைலாயம் தூய வெண்ணிறமானது. அதில் ஒரு அணு அளவு கூட மாசை கண்டுபிடிக்க இயலாது. மிகவும் பரந்த வெண்மையான புனிதமான பிரதேசம். தேவர்கள் இங்கு வந்து சிவபெருமானை தரிசித்துவிட்டு கைலாயத்தை மிகுந்த விருப்பத்துடன் வலம் வந்து கண்டு அதன் அழகில் மெய்மறந்து நிற்பர். கைலாயத்தின் நடுப்பகுதியில் குபேரனது அரண்மனை உள்ளது. அங்கு குபேரன் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறான். குபேரன் தான் செல்வத்திற்கு அதிபதி. அதனால் குபேரனது இருப்பிடத்தை விஸ்வகர்மா மிக மிக அழகாக வடிவமைத்துள்ளார். அந்த அரண்மனைக்கு விழல என்று குபேரன் பெயரிட்டுள்ளார். அவரிடம் இடத்திற்கு இடம் ஆகாய மார்க்கமாக செல்லும் புஷ்பக விமானம் ஒன்று உள்ளது. யக்ஷர்களும் கந்தர்வர்களும் அப்சர பெண்களும் குபேரனின் விருப்பிற்குரிய இனிய நண்பர்கள். பரமசிவனார் கைலாயத்தில் வீற்றிருப்பதால் குபேரன் அவரை சென்று அடிக்கடி தரிசிப்பான். அதுபோல குபேரனுடைய அரண்மனைக்கு விருப்பத்துடன் சிவபெருமான் வந்து செல்வார். கைலாயத்தில் மந்தாகினி என்ற ஒருபோதும் வற்றாத ஆறு சீற்றமின்றி அமைதியாக பாய்கிறது. இங்குள்ள நீரோடைகளில் மிகவும் அழகான செந்தாமரை மலர்கள் குவியல் குவியலாக மலர்ந்து கைலாயத்தின் அழகை மேலும் வளப்படுத்துகின்றன. யக்ஷ கந்தர்வ அப்சர பெண்கள் இங்கு வந்து அங்குள்ள நீரோடைகளில் களிப்புடன் நீந்தி விளையாடி அங்கு மலர்ந்திருக்கும் நீல சிவப்பு நிறங்களை கொண்ட தாமரை மலர்களை பறித்து மாலை கட்டி சிவபெருமானுக்கு சூட்டி வணங்குவர். அத்துடன் அம்மலர்களால் கட்டிய மாலைகளை தாமும் அணிந்து மகிழ்வர். கைலாயத்தின் ஒரு பகுதியில் அலகநந்தா நந்தா என்ற 2 புண்ணிய நதிகள் அங்கு அமைதியாக பாய்கின்றன. இந்த நதிகளில் நீராடி விளையாட தேவ மகளிர் அடிக்கடி இங்கு வருவர். இந்த பிரதேசம் புனிதமானது. சிவபெருமானுக்கும் அன்னை பார்வதிக்கும் விருப்பமான இருப்பிடமும் இதுதான். அதனால் நான் சிவனினதும் பார்வதியினதும் திருமணம் இங்கு நடைபெற்றது. அதைவிட அசுரர்களின் கொடுமைகளை தாங்க இயலாத தேவர்கள் பிரம்மதேவரிடம் அதை முறையிட பிரம்மதேவர் அவர்களை இங்கு அழைத்து வந்து சிவபெருமானிடம் முறையிட்டார். அதனால் அவர் அங்கு தவமிருந்த போது மன்மதன் காம பானங்களை அவர் மீது விட்டு அவரை காமவசப்படுத்த முருகன் அவதரித்தான். அந்த முருகன் அவதரித்ததும் இங்குதான். கேது மால வருஷ. கைலாயத்தில் பல புனிதமான இடங்கள் உண்டு. அதில் கேதுமால வருஷம் ஒன்றாகும். இது கைலாயத்தின் மேற்கு பகுதியில் இருக்கிறது. இங்கு வலிமையும் உறுதியான மனமும் பேரழகும் கொண்ட பெண்கள் வாழ்கின்றனர். பலா மரங்கள் நிறைந்துள்ள இவ்விடத்தில் ஏராளமான பசுக்கள் உள்ளன. இங்குள்ள மக்கள் சிவபக்தர்கள், சிவனின் மீது மட்டற்ற அன்பு கொண்டவர்கள். பரத்வாஜ வருஷ. இந்த பட்டணம் கைலாயத்தின் கிழக்கு பகுதியில் உள்ளது. இங்கு சால மரங்கள் அதிகம் உண்டு. இங்கு வசிப்பவர்களுக்கு ஆயுள் அதிகம். பல்லாயிரம் ஆண்டுகள் நோய் நொடிகளின்றி ஆரோக்கியமாக அவர்கள் வாழ்வார்கள். இங்குள்ளவர்களிடம் கள்ளம் கபடம் இல்லை. மிக மிக மிகுந்த நம்பிக்கைக்குரியவர்கள், அன்புடன் எல்லோரையும் மதித்து வாழ்பவர்கள். இங்கு பல அழகிய மலைகள் உண்டு. அம்மலைகளில் இருந்து பாயும் ஆறுகளில் அப்சர பெண்கள் வந்து மகிழ்வுடன் நீராடுவர். மாதம் மும்மாறி பொழிவதால் இவ்விடம் எப்போதும் பசுமை மிக்க சோலைகளாகவே இருக்கும். இங்குள்ளோர் சிவபெருமானை வழிபடுகிறார்கள். கிம்புருஷ வருஷ. இங்கிருப்போர் மிகவும் பலசாலிகள். 1000 ஆண்டுகள் வரை இங்குள்ளோர் வாழ்வர். அழகான பலமுள்ள திடகாத்திரமான ஆண்களும் தேவ மகளிர்களான அப்சர பெண்களை போன்ற அழகிய பெண்கள் இங்கு வாழ்கின்றனர். இங்கு பலாச மரங்கள் ஏராளமாக உண்டு. இங்கும் ஏராளமான மலைகளும் அதிலிருந்து பாயும் நதிகளும் உள்ளமையால் இந்த பிரதேசத்தில் உணவுப் பொருட்களுக்கு ஒருபோதும் தட்டுப்பாடுகள் ஏற்படுவதில்லை. மிக்க மகிழ்வுடன் சகல வளங்களையும் உடைய மக்கள் இங்கு வாழ்கின்றனர். ஹரிவர்ஷ. இங்கு வாழும் மக்கள் வெள்ளியைப் போல ஒளி உடையவர்கள். தேவர்களைப் போல அழகான தோற்றமும் பலமும் பொருளும் உள்ள ஆண்கள் இங்கு வசிக்கின்றனர். தேவ மகளிரை போல மிக்க அழகான பெண்கள் இங்கு வசிக்கின்றனர். இவர்களின் பிரதான உணவு கருப்பஞ்சாறாகும். முதுமை இல்லாத பல்லாயிரம் ஆண்டுகள் வலிமையுடன் இப்பிரதேச மக்கள் வாழ்வார்கள். இங்கும் வளமான மலைகளும் வற்றாத ஆறுகளும் உண்டு. இயல்பாகவே வளம் மிகுந்தது இந்த பிரதேசம். இளவிருத வருஷம்.
இங்கு சூரியனது வெப்பம் அதிகரிப்பதில்லை. இதமான மெல்லிய வெப்பம் இப்பிரதேசம் எங்கும் பரவியுள்ளது. இங்கு வாழும் ஆண்கள் திடகாத்திரமான பலசாலிகள். பெண்களின் விழிகள் தாமரை மலரை போல இருக்கும். மிகவும் அழகான பெண்கள் இவர்கள். இங்கும் பல மலைகள் உள்ளன. இங்கிருந்து பல ஆறுகள் பாய்கின்றன. நீரோடைகளும் குளங்களும் பெரும் மரங்களையும் கொண்ட பிரதேசம் இது. இப்பிரதேசத்தின் அழகை ரசிப்பதற்காக தேவர்களும் அவர்களது குடும்பங்களும் இங்கு வருவார்கள். சகல வளங்களையும் கொண்ட ரம்மியமான ஒரு பிரதேசம் இது. ரம்யக வர்ஷ. இங்கு வாழ்வோர் அழகு மிக்கவர்கள். இங்கு ஒரு பழம்பெரும் ஆலமரம் உள்ளது. அதன் சாற்றை அங்கு வாழும் மக்கள் உட்கொண்டு பல்லாயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ்கின்றனர். ஆண்கள் மிகுந்த பலசாலிகளாகவும் அறிவாளிகளாகவும் இருப்பதற்கு இந்த ஆலமரத்தின் சாறை உதவி செய்கிறது. இங்கும் பல வளமான மலைகள் உள்ளன. அவற்றிலிருந்து பல ஆறுகள் ஊற்றெடுத்து பாய்கின்றன. ஹிரண்வன வர்ஷ. இப்பிரதேசத்தில் ஹிரண்யவதி என்ற ஆறு பாய்கிறது. இங்குள்ள வளமான மண் பயிர் செய்கைக்கு மிகவும் ஏற்றதாக உள்ளது. இங்குள்ளோர் அனைவரும் பெரும் தனவந்தர்கள் ஆவர். இவர்கள் தமது செல்வ வளத்தின் மூலம் பல்லாண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்கின்றனர். குரு வர்ஷ. இப்பிரதேச மக்கள் தமக்கு வேண்டிய ஆடைகளை மர உரிகளாக செய்து அணிகின்றனர். இங்குள்ள ஆற்று பள்ளத்தாக்குகளில் இரத்தினங்களும் மாணிக்கங்களும் அதிகமாக காணப்படுகின்றன. மணல் இடங்களில் வெள்ளி மேலே தெரியும்படி காணப்படுகிறது. இவர்களுக்கு முதுமையும் நோய்களும் வருவதில்லை. மிகவும் ஆரோக்கியமாக வாழ்கின்றனர். இங்குள்ள பெண்களில் பெரும்பான்மையானவர்கள் இரட்டை குழந்தைகளை பெற்று சுகமாக வாழ்கின்றனர். இவர்களும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழும் பேற்றை பெற்றவர்கள். 13ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.